ஏகம் நஞ்சனதிக்ஷமம் மம பரஞ்ச ஆகுஞ்சிய பாதாம்புஜம் மத்யே விஷ்டரபுண்டரீகம் அபயம் விந்யஸ்ய ஹஸ்தாம்புஜம் த்வாம் பஷ்யேம நிஷேதுஷீம் பிரதிகலம் காருண்ய கூலங்கஷ ஸ்பார அபாங்கதரங்கம் அம்ப மதுரம் முக்தம் முகம் பிப்ரதி. அம்ப தாயே, ஸ்ரீரங்க நாச்சியரே, மம நதிக்ஷமம் ஏகம் பாதாம்புஜம், அடியேனும் விழுந்து வணங்கி சேவிக்குமாறு அந்த ஒரு திருவடித்தாமரையை, வலது திருவடித்தாமரையை நஞ்சியபரம் தொங்கவிட்டு கொண்டு பரம் ஆகுஞ்சிய ஹஸ்தாம்புஜம், பரம் ஆகுஞ்சிய மற்றொரு திருவடித்தாமரையை மடித்து கொண்டும் வலது திருவடியை தொங்கவிட்டு கொண்டு அடியேன் கண்டு பற்றுவதற்கு இடது திருவடித்தாமரையை மடித்து கொண்டு ஹஸ்தாம்புஜம் அபயம், அந்த வலது திருக்கையை அபயம், அந்த அணிமிகு தாமரைக்கை, அந்த தாமரைக்கையை அபயம் என்று காண்பித்து கொண்டு விந்யஸ்யச அப்படி வைத்திருக்கிறாய் அந்த வலது தாமரைக்கையை அபயம் என்று. மத்தியே விஷ்டர புண்டரீகம், அந்த தாமரை, அந்த தாமரையினுடைய ஆசனம், அந்த பீடத்துக்கு நடுவே நிஷேதுஷி வீற்றிருக்கின்றாய் பிராட்டியே. காருண்ய கூலங்கஷ, அந்த கருணை, உன்னுடைய கடாட்சமான அந்த கருணை அது கரை புரண்டு வருகிறது. ஸ்பார அபாங்கதரங்கம், அந்த விசாலமாக இருக்கக்கூடிய உன்னுடைய திருக்கண்கள், கருத்த கண்ணழகி, அப்பேற்பட்ட உன்னுடைய கண்ணுலேருந்து அந்த கடாட்சம் வருது. அபாங்க தரங்கமாக இருக்குது, அலை எரிகிறது. அந்த உன்னுடைய கடைக்கண் நோக்கு பார்வை இருக்க, அது அலை எரியும்படி அந்த கடாட்சம் அப்படி வருது, பொங்கி வருகிறது. மதுரம் முக்தம் முகம், ரொம்ப இனிமையாக இருக்குது, எழிலுடையதாக இருக்குது பார்க்கறதுக்கு, முக்தமாக இருக்குது, எழிலுடையதாக இருக்குது. முகம், அந்த திருமுக மண்டலம் இருக்கே, பிப்ரதி, இப்படி அந்த திருமுக மண்டலத்தை நீ தரித்து கொண்டிருக்கிறாய். த்வாம் பிரதிகலம் பஷ்யேம, உன்னை அந்த க்ஷணந்தோறும் சேவிக்க கடவோம், சேவித்து கொண்டே இருப்போம் என்கிறார். அப்போ இந்த பெரிய பிராட்டியாருக்கு அந்த சேதனன் ஈஸ்வரனை அழகாலே திருத்தி இந்த சேதனை அருளாலே திருத்துகிறாயே, அதற்காக இந்த வலது திருவடியை தொங்கவிட்டு கொண்டு அந்த எம்பெருமானுக்கு உன்னுடைய அழகை காண்பிப்பதற்காக அந்த இடது திருவடி தாமரையை மடித்து கொண்டு கையிலே அபயம் என்கிறாய். புருஷகார பூதையான என்னை பற்றுவாயாக, அபயம் என்று சொல்கிறாய். அப்படி நீ அந்த பத்மாசனத்தின் நடுவே வீற்றிருக்கிறாய். உன்னுடைய திருக்கண் நோக்கினால், உன்னுடைய கடாட்சத்தினால் அந்த காருண்யம் கரைபுரண்டு ஓடுகிறது, விசாலமாக ஓடுகிறது. அலையெறியும்படி அந்த கடாட்சமான அந்த ஒரு பெரிய சமுத்திரம், அந்த சமுத்திரம் அலை எறிந்து கொண்டு வருகிறது. அப்படி இருக்கு உன்னுடைய கடாட்சம். இனியதுமாக இருக்கிறது, எழிலுடையதுமாக இருக்கிற அந்த திருமுக மண்டலம். இப்படி எல்லாத்தையும் தரித்துட்டு இருக்கிய அந்த பிராட்டி, அப்பேற்பட்ட உன்னை க்ஷணந்தோறும் அப்பொழுதைக்கு அப்பொழுது ஆறாவ அமுதமாக நாங்கள் சேவிக்க கடவோம், சேவித்து கொண்டிருக்கிறோம், சேவித்து கொண்டே இருப்போம் என்கிறார்.